இப்போ நீங்க எப்பவாவது உங்க லேப்டாப்பையோ இல்ல ஸ்மார்ட் போனையோ அப்டேட் செய்யும்போது நடுவுல சிஸ்டம் கிராஷ் ஆயிருக்கா? ஆமா, நிறைய தடவை ஆயிருக்கு. அது ரொம்ப எரிச்சலான ஒரு விஷயம். கண்டிப்பா. அது எவ்வளவு விலை மதிப்பற்ற சாதனமா இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கிற அந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் சரியா இன்ஸ்டால் ஆகலன்னா அந்த மொத்த போனும் வெறும் பிளாஸ்டிக் குப்பை தான் இல்லையா? 100க்கு 100 உண்மை. இப்போ இது எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மை கேட்டுக்கிட்டு இருக்க உங்க உடலுக்கும் அப்படியே பொருந்தும். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற இந்த ஆழ்ந்த அலசல் ஒரு மிக ஆச்சரியமான தகவலை பகிர போகுது. அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட திருமந்திர நூலை பத்தி தானே சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. அந்த பழங்கால தமிழ் நூலை நவீன அறிவியலோட என்ஸ கொண்டு குறிப்பா ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டமா நம்ம பார்க்க போறோம். இந்த அலசலோட மையப்பொருளே திருமந்திரம், அதாவது அணுவியல் இயங்குதளம், தி அட்டாமிக் ஓஎஸ் அப்படிங்கிறது தான். திருமந்திரம் அப்படின்னு உடனே இது ஏதோ ஆன்மீகம், தத்துவம் அப்படின்னு நம்ம ஈஸியா கடந்து போக முடியாது. ஆமா, அது வெறும் தத்துவம் கிடையாது. இந்த ஆழ்ந்த அலசலோட அடிப்படை நோக்கம் என்னன்னா, அந்த நூல்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட 4 வரி பாடலை எடுத்துக்க போறோம். உற்றறி வைந்தும் உணர்ந்தறி வாரையழும் அப்படின்னு தொடங்குற அந்த பாடல். எண்களை வச்சு வர்ற பாடல் இல்லையா? சரியா சொன்னீங்க. 5 முதல் 10 வரையிலான எண்களை கொண்டு மனித உடலோட கட்டமைப்பு எப்படி இயங்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். இத ஒரு கவிதையா இல்லாம ஒரு அப்ளைடு பிசிக்ஸ் மேனுவலா நாம இன்னைக்கு அணுக போறோம். சூப்பர். இப்போ ஒரு இயங்குதலும் சிறப்பா செயல்படணும்னா முதல்ல ஒரு சாலிட் ஹார்ட்வேர் கட்டமைப்பு வேணும். இப்போ இந்த மூலக்கட்டுரை அந்த ஹார்ட்வேரை 5, 6, 7ங்கிற 3 எண்களுக்குள்ள அடக்குது. கரெக்ட். மரபான விளக்கங்கள்ல இது 5 புலன்கள், 6 ஆதாரங்கள், 7 தாதுக்கள்னு சொல்றாங்க. ஆனா இத நாம ஒரு பௌதீக கட்டமைப்பா ஒரு சயின்ஸ் ஆங்கிள் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ இத ஒரு இன்ஜினியரிங் டிசைனா பாருங்க. அந்த 5 அப்படிங்கிறது புற உலகை உணர்ற சென்சார்கள். அதாவது கண், காது, மூக்குன்னு நாம மேலோட்டமா பாக்குற உறுப்புகள் எல்லாமே அடிப்படையில் வெறும் மாமிச பிண்டங்கள் கிடையாது. பின்ன வேற என்ன? வெளியுலக டேட்டாவை உள்ளிழுக்கும் மிக துல்லியமான பயோ சென்சார்கள். ஒளியோட போட்டான்களையும் காற்றுல இருக்க அழுத்த அலைகளையும் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸா மாற்றி மூளைக்கு அனுப்பும் இன்புட் டிவைசஸ் இது. ஓ வாவ்! சென்சார்கள் டேட்டாவை அனுப்புதுங்கிறது நல்லா புரியுது. ஆனா அந்த டேட்டாவை ப்ராசஸ் செய்ய ஒரு நெட்வொர்க் வேணும் இல்லையா? அதுதான் அந்த 6 அப்படிங்கிற எண்ணெய். தண்டுவடத்துல உள்ள 6 ஆதாரங்கள்னு சொல்றாங்களே, அதுவா? கரெக்டா புடிச்சிங்க. நவீன அறிவியல் இத நர்வு முடிச்சுகள், அதாவது நர்வ் பிளெக்சஸ்னு குறிப்பிடுது. இந்த 6 முக்கிய நரம்பு முடிச்சுகள் தான் உடலோட நெட்வொர்க் ரவுட்டர்கள் மாதிரி செயல்படுது. ரவுட்டர்கள் மாதிரியா? ஆமா, தண்டுவடத்தில் இருக்கிற இந்த நெட்வொர்க் வழியாகத்தான் சென்சார்கள் அனுப்பும் அதிவேக டேட்டா கணக்கப்படுது. எந்த தகவலை மூளைக்கு அனுப்பணும், எதை உடனே ரிஃப்ளெக்ஸா செயல்பட வைக்கணும் அப்படிங்கிற டேட்டா டிராபிக்கை நிர்வகிப்பது இந்த 6 நெட்வொர்க் மையங்கள் தான். இத ஒருங்கிணைத்து பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ கேமரா, மைக் போன்ற சென்சார்கள் தான் அந்த 5, மதர்போர்ட்ல இருக்க ரவுட்டர்கள் அல்லது சர்க்கியூட்கள் தான் அந்த 6. அப்படியானால் அந்த 7 அப்படிங்கிறது இந்த மொத்த சிஸ்டத்தையும் தாங்கி பிடிக்கும் சேசிஸ் அல்லது போனோட பௌதிக கட்டமைப்புன்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா. நவீன அறிவியல்ல இத செல்கள் மற்றும் திசுக்களின் கூட்டமைப்புன்னு நாம சொல்லலாம். ரத்தம், தசை, எலும்பு, மஜ்ஜை என மனித உடலோட கட்டுமான மூலக்கூறுகள் தான் இந்த 7. ஓ, இதுதான் மரபுல 7 தாதுக்கள்னு சொல்றாங்களா? ஆமா, எக்ஸாக்ட்லி. இந்த பிசிக்கல் மெட்டீரியல்ஸ் இல்லாம சென்சார்களோ நெட்வொர்க்கோ இயங்க முடியாது. ஒரு நிமிஷம். இத ஒரு ஸ்மார்ட் போனோட ஒப்பிட்டு பார்ப்பது கேட்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் தர்க்க ரீதியா யோசிச்சு பார்த்தா இது வெறும் அடிப்படை அனாட்டமி தானே? ஆமா. இதுல என்ன பெரிய அணுவியல் ரகசியம் அல்லது இயற்பியல் மறைஞ்சிருக்கு? எதற்காக இந்த ஹார்ட்வேர் கட்டமைப்பை இவ்ளோ நுணுக்கமா கவனிக்கணும்னு இந்த கட்டுரை சொல்லுது? அங்கதான் தெர்மோடைனாமிக்ஸ் உள்ளே வருது. இந்த சென்சார்கள் வழியாக ஒரு டேட்டா உள்ளே வரும்போது அங்கே ஒரு ஆற்றல் மாற்றம் நிகழுது. அதாவது நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்க அல்லது ஒரு சத்தத்தை கேட்கறீங்கன்னா உங்க அணுக்கள்ல ஒரு அதிர்வு ஏற்படுது. ஓகே, அதிர்வு ஏற்படுது. அப்புறம் இந்த அனாட்டமிய, அதாவது சென்சார்கள் உள்வாங்கும் தகவல்களை நீங்க சரியா நிர்வகிக்கல அப்படின்னா உங்க உடலோட ஆற்றல் தேவையற்ற முறையில் சிதறத் தொடங்கும். இதை இயற்பியல்ல எனர்ஜி டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இயந்திரம் ஓடும்போது தேவையற்ற உராய்வினால் எப்படி வெப்பமா ஆற்றல் வீணாகுதோ அது போலவா? கரெக்ட். அல்லது ஒரு போன்ல தேவையற்ற பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி பேட்டரி வேகமா ட்ரெயின் ஆகுமோ அதே போலதான் நம்ம உடலோட ஆற்றலும் வீணாகும். ஓகே, பேட்டரி ட்ரெயின் ஆவதை தடுக்கணும்.
அப்படியானால் இந்த ஹார்ட்வேரை கட்டுப்படுத்த ஒரு கவர்னிங் லாஜிக் அல்லது சாஃப்ட்வேர் தேவை இல்லையா? இந்த கட்டுரை அடுத்ததா 8 மற்றும் 9ங்கிற எண்களை வச்சு அந்த சாஃப்ட்வேர் விதிய பேசுது. ஆமாம், 9 என்பது நவத்வாரங்கள், அதாவது உடலோட 9 வாசல்கள். 8 என்பது அஷ்டாங்க யோகம் என்கிற 8 வகையான ஒழுக்கம்னு கட்டுரை சொல்லுது. ஆனா இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. இப்போ உடலோட 9 துவாரங்களை டேட்டா போர்ட்கள்னு சொல்வதும் அதை ஒரு டெக்னாலஜி ஃப்ரேம்வொர்க்குக்குள் அடைப்பதும் கொஞ்சம் வலுந்து திணிக்கப்பட்ட ஒப்பிடி மாதிரி தெரியலையா? நீங்க அப்படி யோசிக்கிறது நியாயம்தான். ஏன்னா பழைய நூலுக்கு நாம ஒரு நவீன சாயம் பூசுறோமோன்னு தோணுது. முதல் பார்வையில் அப்படி தோணலாம். ஆனா பயாலஜிக்கலா இது மிகவும் துல்லியமானது. அதாவது நம்ம உடலோட 9 வாசல்களும் சாதாரணமா திறந்து மூடும் கதவுகள் கிடையாது. பின்ன அது என்ன? உணவு உள்ள போகுது, கழிவு வெளியேறுது, மூச்சு காற்று உள்ளே வருது, வெளியேறுது, காதுகள் வழியே ஒளி அலைகள் உள்ளே போகுது. இது எல்லாமே வெளியுலகத்தோட நம்ம உடல் ஆற்றலை பரிமாறிக்கொள்ளும் நேரடி தகவல் பரிமாற்ற வழிகள்ல. ஓ, இன்புட் அவுட்புட் போர்ட்டுகள் மாதிரி. ஆமா, ஒரு சிஸ்டத்தோட இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இதுதான். இந்த வாசல்கள் வழியாகத்தான் நம்ம உடல் உலகை நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் செய்யுது. சரி, இந்த 9 வாசல்களும் போர்ட்டுகள் அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த 8 எப்படி ஒரு சாஃப்ட்வேர் அல்லது செக்யூரிட்டி பேட்சா மாறுது? அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது ஒரு வாழ்வியல் ஒழுக்கம். கோபப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கும் நீங்க முன்னாடி சொன்ன அணுவியல் ஆற்றல் சிதறலுக்கும் என்ன சயின்டிபிக் கனெக்ஷன் இருக்க முடியும்? இங்கதான் கட்டுரை ஒரு அட்டகாசமான வேதியியல் விதியை முன்வைக்குது. கெமிஸ்ட்ரியில ஆக்டேட் ரூல் அப்படின்னு ஒன்னு இருக்கு, தெரியுமா? ஆக்டேட் ரூல், ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு அணு எந்த விதமான தேவையற்ற வேதியியல் வினைக்கும் உட்படாம மிக உறுதியா நிலைத்தன்மையோட இருக்கணும்னா அதோட வெளிவட்ட பாதையில 8 எலக்ட்ரான்கள் இருக்கணும். இது ஒரு இயற்கை விதி. ஆமா, நோபல் கேசஸ் மாதிரி வெளிவட்டத்துல 8 எலக்ட்ரான்கள் இருந்தா அவை எளிதில் மற்றவரோட ரியாக்ட் ஆகாது. அதேதான். இப்போ இந்த ஆக்டெட் விதிய அப்படியே மனித உடலுக்கு பொருத்தி பாருங்க. மனித உடலுங்கிற இந்த பிரம்மாண்டமான அணுவியல் கட்டமைப்பு வெளியுலக தூண்டல்களுக்கு தேவையற்ற முறையில ரியாக்ட் ஆகாம உறுதியா நிலை பெறணும்னா அதுக்கு 8 வகையான கட்டுப்பாடுகள் தேவை. ஓ, அந்த 8 கட்டுப்பாடுகள் தான் அஷ்டாங்க யோகம்னு கட்டுரை ஒப்பிட்டுதா? எக்ஸாக்ட்லி. இது கொஞ்சம் இன்னும் ஆழமா விளக்குங்களேன். ஒரு மனிதன் ஒழுக்கமா நடந்து கொள்வதற்கும் அவனோட அணுக்களின் வெளிவட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரான்கள் அமைதியா இருப்பதற்கும் எப்படி நேரடி உயிரில் தொடர்பு இருக்க முடியும்? இத கேட்டுக்கிட்டு இருக்க நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க ஒரு தேவையற்ற விஷயத்த பாக்குறீங்க அல்லது அதிகப்படியா கோவப்படுறீங்கன்னு வச்சுப்போம். சரி. அந்த தகவல் உங்க சென்சார்கள் வழியாக உள்ள போய் உங்க நரம்பு மண்டலத்தை தூண்டி கார்டிசால் போன்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை சுரக்க வைக்குது. இது நேரடியாக உங்க செல்கள்ல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குது. ஓஹோ. இதனால உங்க செல்களோட அணுவியல் கட்டமைப்பு சிதையுது, வயதாகுது. ஆனா நீங்க ஒரு ஒழுக்கமுறையை பின்பற்றி கோபத்தை கட்டுப்படுத்தும் போது உங்க மெட்டபாலிக் ரேட் சீராகுது, ஹார்மோன்கள் பேலன்ஸ் ஆகுது. வாவ். அப்ப நம்ம நடத்தை நேரடியாக நம்ம அணுக்களோட வேதியியல் நிலைத்தன்மையை தீர்மானிக்குது. அதுதான் அந்த 8. ஆமா, 100க்கு 100 உண்மை. இது ஒரு பிரில்லியண்டான கனெக்ஷன். அப்படியானால் இந்த 9 போர்டுகள் வழியாக நம்ம சிஸ்டம் ஹேக் ஆகாம இருக்க, அதாவது ஆற்றல் வீணாக வெளியேறி ஸ்ட்ரெஸ் உருவாகாம இருக்க நம்ம நடத்தைகளை நிர்வகிக்கும் இந்த 8 விதிகள் ஒரு சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி பேட்ச் போல வேலை செய்யுது. கரெக்ட். ஃபைன். இப்போ ஹார்ட்வேர் இருக்கு, அதை நிர்வகிக்க ஒரு சாஃப்ட்வேரும் போட்டுட்டோம். ஆனா கம்ப்யூட்டர்ல கிளாக் ஸ்பீட்னு சொல்லுவாங்களே, அதுபோல இந்த மொத்த சிஸ்டத்தையும் ஓட வைக்கும் பவர் சப்ளை மற்றும் கடிகாரம் எது? கட்டுரை அடுத்ததா 10 மற்றும் நாழிகை அப்படிங்கிற விஷயங்களை பேசுது. மரபுல 10 என்பது உடல்ல இயங்கும் 10 வாயுக்கள்னும் நாழிகை என்பது காலத்தின் அளவுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல நான் மீண்டும் கொஞ்சம் முரண்படுறேன். அறிவியல் பூர்வமா பார்த்தா நம்ம ஆக்சிஜனை உள்ள இழுக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். இது ஒரு சிம்பிளான வாயு பரிமாற்றம். இங்க எப்படி 10 விதமான வாயுக்கள் வருது? இது அறிவியலுக்கு புறம்பானதா தெரியலையா? மனித உடலுக்குள் 10 வகையான காற்று சுற்றி கொண்டிருக்குன்னு சொல்றது லாஜிக்கா இடிக்குதே. மேலோட்டமா பார்த்தா அப்படி தெரியும். ஆனா மூச்சு விடுறது அப்படிங்கிறது வெறும் நுரையீரலுக்குள் நடக்கும் வாயு பரிமாற்றம் மட்டுமே கிடையாது. அது ஒரு ஆழமான மெக்கானிக்கல் செயல்முறை. மெக்கானிக்கல் செயல்முறையா? எப்படி? இத புரிஞ்சுக்க இப்போ நீங்க ஒரு ஆழமான மூச்சை உள்ளே இழுங்க. ஓகே, உள்ளே இழுக்கிறேன்.
இப்போ உங்க நெஞ்சுக்கூடு விரியுது, உங்க உதரவிதானம் அதாவது டயப்ரம் கீழே இறங்குது, அங்கேயே ஒரு பெரிய அழுத்த மாற்றம் நிகழுது. கவனிச்சிங்களா? ஆமா, ஃபீல் பண்ண முடியுது. இந்த அழுத்தம் நேரடியாக உங்க ரத்த ஓட்டத்தை உந்துகிறது, செரிமான மண்டலத்தை மசாஜ் செய்யுது, வேகஸ் நரம்ப தூண்டுது. மூச்சுக்காற்று என்பது ஆக்சிஜன் அப்படிங்கிற எரிபொருளை கொண்டு வருதுங்கிறது உண்மைதான். சரி. ஆனா அந்த எரிபொருள் உடலோட ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு செல்லுக்கும் போக பல்வேறு வகையான அழுத்த பம்புகள் செயல்படணும். ஓ, அப்படியானால் பழங்கால மருத்துவம் சொல்லும் இந்த 10 வாயுக்கள் அப்படிங்கிறது 10 விதமான காற்றில் உள்ள வாயுக்கள் கிடையாதா? கிடையவே கிடையாது. மாறாக உடலுக்குள் நடக்கும் 10 விதமான வாயு அழுத்த மாற்றங்கள், அதாவது இன்டர்னல் கேசியஸ் டைனமிக்ஸ்ங்கிறீங்களா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. உணவு செரிமான பகுதியில் ஒரு அழுத்தம் தேவை, கழிவை வெளியேற்ற கீழ்நோக்கிய ஒரு அழுத்தம் தேவை, குரல் நாண்களில் பேச்சை உருவாக்கும் ஒரு அழுத்தம் தேவை என இந்த பிரஷர் டைனமிக்ஸ் தான் பழங்கால அறிவியல் 10 வாயுக்கள்னு வகைப்படுத்தியது. இது கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு கார் என்ஜின்ல பிஸ்டன் ஏறி இறங்கி எப்படி அழுத்தத்தை உருவாக்குதோ அதுபோல உடலுக்குள் இந்த 10 விதமான அழுத்த மாற்றங்கள் தான் இந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தோட பவர் சப்ளை. மிக தெளிவான விளக்கம். அப்படியானால் இதோடு தொடர்புபடுத்தப்படும் அந்த நாழிகை அப்படிங்கிறது என்ன? அதுதான் அந்த கிளாக் ஸ்பீடா? ஆமாம். நவீன அறிவியல்ல இத குரோனோபயாலஜின்னு சொல்லுவாங்களே, அதுவா? ஆமா, குரோனோபயாலஜி அப்படிங்கிறது மனித உடலோட உயிரியல் கடிகாரம். நம்ம தூக்கம், விழிப்பு, ஹார்மோன் சுரப்பு, செல்கள் தங்களை தானே புதுப்பித்துக் கொள்ளும் நேரம் எல்லாமே எப்படி ஒரு 24 மணி நேர சுழற்சிக்கு ஏற்ப வேலை செய்யுது அப்படிங்கறத படிக்கும் துறைதான் அது. ஓஹோ. நாம இழுக்கும் மூச்சு காற்று ஒரு சுழல் காற்று மாதிரி செயல்பட்டு இந்த 10 விதமான அழுத்த மாற்றங்களையும் சீரா இயக்குது. இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? ஒருவேளை இந்த அழுத்த மாற்றங்கள் சீரா இல்லனா, அதாவது நாம டென்ஷன்ல வேகமா மூச்சு விடும்போது அல்லது மேலோட்டமா மூச்சு விடும்போது அந்த உயிரியல் கடிகாரத்தோட தாளம் தவறிடுமா? அதுதான் இங்க மையக்கருத்து. ஒரு கடிகாரத்தோட பெண்டுலம் வேகமா ஆடினா என்ன ஆகும்? நேரம் வேகமா ஓடும் இல்லையா? ஆமா, கரெக்ட். அதுபோல உங்க சுவாசம் சீரற்று போனா உடல்ல அழுத்த மாற்றங்கள் முரண்பட்டு செல்களோட தேய்மானம் அதிகரிக்கும். அதாவது காலத்தின் கணக்கு. சிம்பிளா சொன்னா உங்க ஆயுள் வேகமா முடியத் தொடங்கும். மை காட். மூச்சுக்கும் ஆயுளுக்கும் செல்களின் வயதாவதற்கும் உள்ள நேரடி அறிவியல் தொடர்பு இதுதான். இத கேட்கும் போதே கொஞ்சம் பகீர்னு இருக்கு. நம்ம மூச்சு நேரடியா நம்ம செல்களோட ஆயுளை தீர்மானிக்குது அப்படிங்கிறது பெரிய விழிப்புணர்வு. ஆமாம். சரி, ஒருவேளை இந்த அட்டாமிக் வயஸ் பற்றிய புரிதல் நமக்கு இல்லை என்றால், அல்லது இந்த ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், மூச்சுக்காற்று எதையும் நம்ம கண்டுகொள்ளாம விட்டுவிட்டால் இறுதியில் என்ன ஆகும்? கட்டுரையின் இறுதி பகுதி பற்ற தரியா தழுகின்ற வாரே என்ற பாடலோட இறுதி வரிய விளக்குது. இது அறிவியல் எப்படி பாக்குது? அறிவியல் இதை என்ட்ரோபி அப்படிங்கிற வார்த்தையால் விளக்குது. இயற்பியல்ல என்ட்ரோபி அப்படிங்கிறது இந்த அண்டத்தில் உள்ள எந்த ஒரு பொருளும் அமைப்பு முறையும் மெல்ல மெல்ல தனது ஒழுங்கை இழந்து சீர்குலைவை நோக்கி பயணிக்கும் ஒரு தவிர்க்க முடியாத விதியை குறிக்கும். ஓ, அந்த டிகே ப்ராசஸ். ஆமா, ஒரு இரும்பு துருப்பிடிப்பதும் ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் அழிந்து போவதும் இந்த என்ட்ரோபினாலதான். அப்படியானால் மனித உடலுக்கும் அந்த என்ட்ரோபி பொருந்தும் தானே? நிச்சயம் பொருந்தும். இத பயோ என்ட்ரோபின்னு சொல்லலாம். சுவாசத்தின் சுழல் விதியையும் நாம இதுவரை பேசிய 5 முதல் 10 வரையிலான எண்களின் அணுவியல் பிணைப்பையும் நீங்க சரியா பற்ற தெரியாம போனால், அதாவது இந்த ஆபரேட்டிங் சிஸ்டத்தை எப்படி ரன் செய்வதுன்னு தெரியாம போனால் உங்க உடலோட என்ட்ரோபி மிக வேகமா நடக்கும். அணுக்களின் பிணைப்பு பலவீனமாயிடுமா? ஆமா, கண்டிப்பா. இதை நான் மீண்டும் ஒரு எலக்ட்ரானிக் அனாலஜியா பார்க்க விரும்புறேன். வீட்ல இருக்கிற ஒரு பெரிய வாஷிங் மெஷின்லோ அல்லது ஃப்ரிட்ஜிலோ எர்த் கனெக்ஷன் சரியில்லைனா என்ன ஆகும்? உள்ளே உருவாகும் அதிகப்படியான மின்சாரம் பாதுகாப்பா வெளியேற முடியாம ஷார்ட் சர்க்கியூட் ஆகி மொத்த சிஸ்டமும் எரிந்து போகும் இல்லையா? கரெக்ட். அதே போல நம்ம உடலிலும் இந்த ஆற்றலை மூச்சை சரியா கனெக்ட் செய்யாவிட்டால் டோட்டல் சிஸ்டமும் கிராஷ் ஆகிவிடும்னு எடுத்துக்கலாமா? மிகச் சரியான ஒப்புமை. அதத்தான் கட்டுரையும் ஆழமா பதிவு செய்து, மனித உடலுக்குள் ஒரு மின்காந்த ஆற்றல் தொடர்ச்சியா இயங்கிக்கிட்டே இருக்கு. அதை சரியா நிர்வகிப்பதுதான் இந்த மொத்த எண்களோட ஃபார்முலா. ஓகே. அதை தவறவிட்டால் அந்த ஆற்றல் தேவையற்ற முறையில் தரையிறக்கப்பட்டு, அதாவது கிரவுண்டட் ஆகி உடலோட இயக்கம் செயலிழந்து அழியும். பழங்கால ஞானம் அப்படிங்கிறது ஏதோ காட்டுல உட்கார்ந்து கண்களை மூடிக்கிட்டே கற்பனை செய்த ஒரு மாயாஜாலம் கிடையாது. பின் அது என்ன? அது மிக துல்லியமான பயன்பாட்டு இயற்பியல், அதாவது அப்ளைடு பிசிக்ஸ் மற்றும் ஆற்றல் சிதறல் மேலாண்மை.
வாவ். அணுக்களும் எலக்ட்ரான்களும் எப்படி பிணைக்கப்பட்டிருக்கு, ஒரு மூச்சு காற்று எப்படி அழுத்த மாற்றங்களை உருவாக்கி பவர் சப்ளை போல உடலை இயக்குது, ஆற்றல் எப்படி சிதறுது அப்படிங்கறத அவங்க மிக சரியா தெரிஞ்சு அத ஒரு கோடு போல இந்த எண்களுக்குள் எழுதி வச்சிருக்காங்க. ரொம்ப பிரமாதம். வாங்க இதுவரை நம்ம பேசுனத சுருக்கமா பாப்போம். இந்த மூலக்கட்டுரை மனித உடல் என்ற ஆபரேட்டிங் சிஸ்டத்தை எவ்வளவு நேர்த்தியா டீகோட் செய்திருக்கு அப்படிங்கிறது இப்போ தெளிவா புரியுது. ஆமாம், சென்சார்கள், நெட்வொர்க் மற்றும் செல்கள் எனப்படும் உடலோட ஹார்ட்வேர் கட்டமைப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம். அதன் பிறகு அணுக்களோட நிலைத்தன்மையை உறுதி செய்யும் ஆக்டேட் விதி மற்றும் 9 போர்டுகளை கொண்ட சாஃப்ட்வேர் அமைப்பை புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்ட். தொடர்ந்து உயிரியல் கடிகாரத்தை இயக்கும் 10 வகையான வாயு அழுத்தங்கள்ங்கிற பவர் சப்ளையும், இது சரியா இணைக்காவிட்டால் என்ட்ரோபி காரணமா நம்ம சிஸ்டம் எப்படி கிராஷ் ஆகும் அப்படிங்கறதையும் ஆழமா அலசினோம். மனித உடலை வெறும் சதையாகவும் ரத்தமாகவும் மட்டும் பார்க்காம அத ஒரு சிக்கலான அணுவியல் இயந்திரமா அணுகிய விதம் உண்மையிலே அறிவியல உற்று நோக்குபவர்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை தருது. நிச்சயமா. இத கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் இந்த விவாதம் பல புதிய கோணங்களை திறந்திருக்கும்னு நம்புறேன். குறிப்பா நம்ம நடத்தைக்கும் வேதியியலின் ஆக்டெட் விதிக்கும் உள்ள தொடர்பு ஒரு மிகப்பெரிய ஆஹா தருணம்னு சொல்லலாம். கண்டிப்பா. சரி, இந்த விவாதத்தை நிறைவு செய்வதற்கு முன் உங்களுக்கான ஒரு சிந்தனையை விட்டுச் செல்றேன். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு 4 வரி தமிழ் பாடலுக்குள் குவாண்டம் இயற்பியலும் உயிரியல் கடிகாரமும் தெர்மோடைனமிக்ஸும் இவ்வளவு துல்லியமா ஒளிஞ்சிருக்குன்னா, இன்னும் நாம முழுமையா புரிஞ்சிக்காத இது போன்ற வேற எந்தெந்த பழங்கால பாடல்களுக்குள் எதிர்கால மருத்துவத்திற்கோ அல்லது தொழில்நுட்பத்திற்கும் தேவையான அடுத்த மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பு அமைதியா தூங்கிக் கொண்டிருக்கோ? அது மிக முக்கியமான கேள்வி. நாம நம்ம தேடலை விரிவுபடுத்த வேண்டிய நேரம் இது. உங்களுக்கான இந்த ஆழ்ந்த அலசலை இத்துடன் நிறைவு செய்கிறோம். அடுத்த முறை நீங்க மூச்சை ஆழமா உள்ளிழுத்து வெளியிடும்போது அது வெறும் காற்று மட்டும் இல்ல, உங்களுக்குள் சத்தமில்லாம இயங்கிக்கிட்டு இருக்க அந்த மாபெரும் அட்டாமிக் ஓஎஸோட அணுவியல் சிக்னல் அப்படிங்கறத நினைத்து பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.